Students, நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 56லேருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸோட சொல்யூஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ பாலினாமியல் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தென் த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா லாங் டிவிஷன் மெத்தடில் அதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணுற ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். இதோட கோஎஃபிஷியண்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸாமில் x⁴, x3 எடுத்தால் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் என்ன பண்ணுங்கள், முதல்ல கொஸ்டினில் x⁴, 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 x கான்ஸ்டன்ட் எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஏதாவது இல்லைன்னா அந்த இடத்துல 0 போட்டு இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த x³ கொடுக்கலன்னா 0x³ எழுதிக்கணும். இங்கே எல்லாமே இருக்குது. x⁴ஓட கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ இங்கே முதல்ல 1 போடணும். அடுத்து x³ 2 கொடுத்துருக்காங்க, x² a கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் b, அதுக்கப்புறம் 9 கொடுத்துருக்காங்க. இது இப்படி எழுதிக்கோங்க. இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் இங்கே என்ன நம்பர் எழுதுறமோ அதே நம்பர் தான் இங்கே எழுதணும். இங்கே 1 வேணும், அதனால் 1 1s are 1ன்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு இதை மைனஸ் பண்ணால் இங்கே 0 ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்து 2 நம்பர் இறக்கணும் கீழே, ஏன்னா நம்ம பண்ணுறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு இங்கே வந்து மேலே இருக்க டேர்மை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 1 2s are, இங்கே ஃபஸ்ட் நம்பர் கண்டிப்பாக 2 தான் வரும். இப்போ 2 பக்கத்தில் இங்கே 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் இங்கே 2 வருதுன்னு பார்க்கணும். 2 கூட 1 மல்டிபிள் பண்ணால் தான் 2 வரும். இப்போ 2 1s are 2ன்னு போட போகிறோம். இங்கே என்ன நம்பரை எக்ஸ்ட்ரா எழுதணுமோ அதே நம்பரை இங்கேயும் எழுதிக்கணும். ஸோ 2 1s are 2ன்னு போட்டாச்சு. அடுத்து 1 1s are 1, அதனால் இங்கே 1ன்னு போட்டுக்கணும். மைனஸ் பண்ணுறதுனால இங்கே சிம்பிள் மாற்றிடணும். இது கேன்சல் ஆகிடும். இங்கே a - 1 அப்படின்னு வந்துடும். அடுத்த 2 டேர்மை கீழே இறக்கணும். இங்கே b இறக்கிடலாம், இங்கே 9ஐயும் கீழே இறக்கிடலாம். இறக்கியாச்சா? இப்போ பாருங்கள், மேலே 2ல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 1s are 2, திருப்பியும் 2 1s are 2. இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா a - 1. ஆனால் கடைசி நம்பர் பாருங்களேன், 9 வேணும். இப்போ 9 வேணும்னா கண்டிப்பாக இங்கே 3 3s are இருந்திருக்கணும். அப்போ தான் 3 3s are 9 கிடைக்கும். அதனால தான் நம்ம இங்கே 3 போட்டிருக்கோம். 3 போட்டாச்சா? இப்போ இந்த 3ஐ வச்சு உங்களை மல்டிபிள் பண்ணுங்கள். 3 2s are 6, 3 2s are 6, 3 3s are 9 இப்படி கிடைக்குது. இங்கே இருக்கிற நம்பரும் இங்கே இருக்கிற நம்பரும் ஒரே மாதிரி இருந்தால் தான் மைனஸ் மாற்றும் போது 0 வரும். அப்போ இங்கே 9 9 இருக்குது, அப்போ மைனஸ் மாற்றினா இது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகும். அப்போ இந்த b இருக்கிற இடத்துல என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக b-யோட பிளேஸில் 6 இருந்திருக்கணும். அப்போ தான் இதை மைனஸ் மாற்றினா இது கேன்சல் ஆகும். அதே மாதிரி இந்த a - 1ஓட பிளேஸில் என்ன தான் இருந்திருக்கணும், 6 தான் இருந்திருக்கணும். இப்போ a - 1 = 6 இருந்திருக்கணும். -1 அந்த பக்கம் போனால் அப்போ தான் கண்டிப்பாக 6 + 1 மாறும். அப்போ a = 7ன்னு கிடைக்கும். அப்போ a = 7ம் b = 6ம் இருந்திருந்தா தான் இந்த டேர்ம் 0 ஆகும். அப்போ தான் இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். இது உங்களோட ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். a = 7, b = 6, அதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 57. ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு. ஸோ கிரவுண்டுனாலே இப்படி ஒரு ஹாரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க. ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் அ கிரவுண்ட், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் bottom and top of a tower at the top of 27 meter high building. ஸோ இதில் வந்து ஒரு 27 மீட்டரில் ஒரு ஹை பில்டிங் இருக்குது. அது மேலே ஒரு டவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டவரோட டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் பாட்டம் அண்ட் த டாப் ஆஃப் த டவர். டவரோட பாட்டம் இங்கேருந்து இப்படி பார்த்துருப்பாங்க, இதோட டாப்பை இங்கேருந்து இப்படி பார்த்துருப்பாங்க. முதல்ல அவங்க பாட்டம் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டமுக்கு 30 டிகிரி எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து 30 டிகிரின்னு போட்டுக்கணும். இந்த டாப்பை பார்க்குறதுக்கான எலிவேஷன் இங்கேருந்து தான் பார்க்குறாங்க. ஆனால் இதோட எலிவேஷனோட ஆங்கிள் வந்து 45 டிகிரி. அப்போ இது வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஹைட் ஆஃப் த டவர், இந்த டவரோட ஹைட்டை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்றது தான் உங்களோட கொஸ்டின். சும்மா ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் போட்டுக்கோங்க. சப்போஸ் இது வந்து a b c, இந்த பாயிண்ட் வந்து டின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து 2 ரைட் ஆங்கிள் இருக்குது. ஒன்று வந்து இது, அதாவது பிசிடி ஒரு ட்ரையாங்கிள், இன்னொன்று வந்து பிசிஏன்றது இன்னொரு ட்ரையாங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிளையும் வச்சு உங்களோட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ அப்ளை பண்ணாலே உங்களோட ஆன்சர் கிடச்சிரும். இப்போ முதல் ட்ரையாங்கிள், இந்த குட்டி ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த ட்ரையாங்கிள் டிபிசி, இந்த குட்டி ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு வந்து 27, இங்கே அட்ஜசன்ட் சைடு வந்து கொடுக்கல, அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ tan 30 degrees = ஆப்போசிட் வந்து 27, அட்ஜசன்ட் வந்து எக்ஸ். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் உங்களோட 10th ஸ்டாண்டர்டோட ஃபார்முலா தான். tan 30யோட டேபிள் வேல்யூ 1/√3 = 27/xன்னு எழுதிக்க முடியும். √3 அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், எக்ஸை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ x = 27√3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 27√3 தான். இப்போ ரெண்டாவது ட்ரையாங்கிளுக்கு போகலாம். ரெண்டாவது ட்ரையாங்கிளோட பேர் வந்து ஏபிசி, மொத்த ட்ரையாங்கிள். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் வந்து 45 எடுக்கணும், ஏன்னா அதுதான் அதை மொத்தமாக கனெக்ட் பண்ணுற ஆங்கிள்.
இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடுன்னு பார்த்தா ஏலேருந்து பி வரைக்கும் இது வரைக்கும் இந்த டவர் வந்து ஹெச், இந்த பாட்டம் வந்து 27 அந்த பில்டிங். அப்போ இதோட மொத்த லென்த்து பார்த்தா 27 + h அப்படின்னு சொல்லணும். இதோட மொத்த லென்த் வந்து 27 + h. இப்போது நம்ம ஆங்கிள் எழுதிடலாம். அப்போ tan 45 degrees = ஆப்போசிட். ஆப்போசிட்டில் 27 + h லென்த் இருக்குது. பை அட்ஜசன்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு 27√3. அப்போ இங்கே 27√3ன்னு எழுதிக்கோங்க. இங்கே tan 45 டேபிள் வேல்யூ 1 is equal to 27 + h by 27√3 இருக்குது. டிவைடில் இருக்க 27√3 அங்கே வந்தால் மல்டிப்ளை இருக்கும். 27√3 is equal to 27 + h. ப்ளஸ் 27 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் -27 ஆகும். அப்போ 27√3 -27 = hன்னு கிடைக்குது. ரெண்டுத்துலையுமே 27 காமனாக இருக்கிறதுனால 27 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா √3 - 1 அப்படின்னு எழுதிக்கலாம். கொஸ்டினில் இந்த யூனிட் மீட்டரில் இருக்கிறதுனால இதுவும் மீட்டர் தான். அப்போ ஹெச்ன்றது தான் நம்ம இந்த டவரோட ஹைட்டுன்னு எடுத்துருந்தோம். அப்போ ஹெச் வந்து 27 × √3 - 1 மீட்டர் அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். அது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். இன்னொரு கொஸ்டின் அல்ஜிப்ராலேருந்து பார்க்கலாம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்னா நம்மளால் சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சம்முன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு அர்த்தம், ப்ராடக்ட்னா ஆல்ஃபா பீட்டான்னு அர்த்தம். ஏன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா தான் ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொடுத்துருந்த ஈக்குவேஷன் என்னென்னா x² + 8x - 5 அப்படின்றது. இதை ax² + bx + cக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே ஏக்கு நேரம் என்ன இருக்குது 1, பிக்கு நேரம் 8 இருக்குது, சிக்கு நேரம் -5 இருக்குது. இது எப்படி ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இதை சம் ஆஃப் த ரூட்ஸோட பேசிக் ஃபார்முலா என்னென்னா -b/a, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுக்கு c/aன்னு எடுக்கணும். இப்போ மைனஸ் போட்டு பிக்கு பதிலாக கொஸ்டினில் 8 இருக்குது, a வேல்யூ 1 தான். c/a, சிக்கு பதிலாக -5 இருக்குது, ஏயோட வேல்யூ கொஸ்டினில் 1 தான். டினாமினேட்டர் 1க்கு வேல்யூ இல்லை, அதை எழுதணும்னு அவசியமும் இல்லை. சரி, இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினை பாருங்கள். Then which one of the following equation has the root alpha by beta and beta by alpha? Alpha by betaவையும் beta by alphaவையும் ரூட்ஸாக வச்சுருக்க ஈக்குவேஷன் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரூட்ஸை யூஸ் பண்ணி அதோட சம்மையும் ப்ராடக்டையும் முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். சம்முனா ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா அப்படின்னு அர்த்தம். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ணணும். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர்ட், பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர்ட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு வரும். இப்போ கூட நமக்கு ஆல்ஃபா பீட்டா வேல்யூ தனித்தனியாக தெரியாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இது வந்து a² + b² மாதிரி. அப்போ a + b the whole squared - 2ab அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதிட்டு டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா இருக்குது. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, -8 கொடுத்துருக்காங்க. அப்போ -8² - 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக -5ன்னு கண்டுபிடிச்சோம். டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா மறுபடியும் -5 தான். இப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 64 கிடைக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +10 பை -5. அப்போ ஆட் பண்ணால் -74/5ன்னு எழுதுகிறோம். டினாமினேட்டரில் இருக்க மைனஸை மேலே கேரி ஓவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ரூட்டோட சம்மை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி ப்ராடக்ட்டையும் ஃபைண்ட் பண்ணிடலாம். இவங்களோட ப்ராடக்டை கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராடக்ட்னா ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணால் போதும். ஆல்ஃபா பை பீட்டா மல்டிபிள் பை பீட்டா பை ஆல்ஃபா பண்ணுறோம். ஆல்ஃபா கட் ஆகிடும், பீட்டா கட் ஆகிடும். ஆன்சர் என்ன, கண்டிப்பாக 1 தான். சம்மும் ப்ராடக்ட்டும் தெரிஞ்சால் ஈக்குவேஷன் எழுதுறது ரொம்ப ஈஸி. x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் போட்டு x போடணும், ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இப்படி எழுதுறது தான் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம். x² அப்படியே எழுதிட்டு மைனஸ் சம்முக்கு பதிலாக இங்கே என்ன கிடச்சிருக்கு, -74/5 கிடச்சிருக்கு. இப்போ 74/5x ப்ளஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து 1 கிடச்சிருக்கு. இதுதான் வேல்யூ. ஈக்குவேஷன் எழுத சொன்னாங்கன்னா இங்கே =0 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே டினாமினேட்டரில் 5 இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இது 1. இப்போ டினாமினேட்டரில் 5 நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே /1, இங்கேயும் /1. இங்கே 5 வேணும்ல, இங்கே 5 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அப்போ 5x² மைனஸ் ஆல்ரெடி இங்கே 5 இருக்கிறதுனால 74x அப்படியே வந்திருக்கும். இங்கே +5 = 0. டினாமினேட்டரில் இருக்க 5 அந்த பக்கம் போய் என்னவாக இருக்கும், 0 இருக்கும். இப்போ 5x² - 74x + 5 = 0 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் அவங்க கேட்ட கரெக்டான குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். உங்களோட சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமில் டைம் ஆகாது. உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்கள் அதை அப்படியே மைண்டில் எழுதிட்டே வந்துடலாம் ஈஸியாக. இப்போ கொஸ்டின் பாருங்கள். த சென்ட்ராய்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 4,6. 2 of the vertices வந்து 9, -3, -6, 2. தென் ஃபைண்ட் த தேர்ட் வெர்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்டிசஸ் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட இந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸ் தான் வெர்டிசஸ். இதில் வந்து 2 கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து 9, -3 அப்படின்னும்,
இன்னொன்று வந்து -6,2ன்னு கொடுத்துட்டாங்க. தேர்ட் வெர்டிக்ஸ் என்னன்னு உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் வெர்டிக்ஸ் வந்து x1 y1, ரெண்டாவது வந்து x2 y2, மூணாவது வெர்டிக்ஸ் x3 y3 நமக்கு தெரியாது, நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். சென்ட்ராய்டோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 4,6 தான் உங்களோட சென்ட்ராய்டோட பேசிக் ஃபார்முலா. இதில் தான் அப்ளை பண்ணணும். சென்ட்ராய்டுக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க 4,6 எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே 4,6ன்னு எழுதிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு x1 + x2 + x3, x1 வந்து இங்கே 9 இருக்குது, ப்ளஸ் x2க்கு பதிலாக கொஸ்டினில் -6 இருக்குது, ப்ளஸ் x3 வேல்யூ தெரியாது, டிவைடட் பை 3. அதே மாதிரி y1 y2, y1 வந்து -3 ப்ளஸ் y2ஓட வேல்யூ 2, y3ஓட வேல்யூ இங்கே தெரியாது, ஸோ இங்கே y3 அப்படியே எழுதிக்கலாம், டிவைடட் பை 3. எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு நம்பரும் இந்த ஃபஸ்ட்டு நம்பரும் சேமாக இருக்கும், இந்த ரெண்டாவது நம்பரும் இந்த ரெண்டாவது நம்பரும் சேமாக இருக்கும். கோஆர்டினேட்ஸ் வந்து எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது 4 is equal to இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் 9 - 6 + x3/3 அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது டேர்மில் 6 is equal to -3யும் +2வும் -1 கிடைக்கும், ப்ளஸ் y3/3. டினாமினேட்டரில் இருக்க 3 அங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ இது 4 3s வந்துடும். இங்கே 9லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 3 + x3. இங்கே டினாமினேட்டரில் இருக்க 3 இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 6 × 3 is equal to -1 + y3ன்னு கிடச்சிருக்கும். இங்கே 4 3s are 12, இங்கே இருக்கிற +3 இந்த பக்கம் வந்தால் -3 ஆயிருக்கும். இதுதான் x3ஓட வேல்யூ. அதே மாதிரி இங்கே 6 3s are 18, -1 இந்த பக்கம் வந்தால் +1 ஆயிருக்கும், இங்கே y3. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 12லேருந்து -3 பண்ணால் 9 கிடைக்கும் x3ஓட வேல்யூ. இதை ஆட் பண்ணால் 19 கிடைக்கும் y3ஓட வேல்யூ. இப்போ x3 y3ஓட வேல்யூ x3க்கு 9ம் y3க்கு 19ம் கிடைக்குது. சி ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 53 பார்க்கலாம். இதில் கொஸ்டினில் 77 cube - 11 square the whole cube + 44 cube இருக்குது. இது ஓவராலாக கியூபிக்கில் இருக்குது கொஸ்டின் அடிஷனில். இந்த மாதிரி x3 y3 z3 அடிஷன் வந்தால் இதை உட்காந்து நம்ம கியூபிக் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸாமில் டைம் பார்த்தாதே எல்லாமே பெரிய நம்பராக இருக்குது. இதுக்கு வந்து பேசிக் அல்ஜிப்ரிக் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த x3 + y3 + z3 வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு x + y + z முதல்ல ஆட் பண்ணி பார்க்கணும். அதோட வேல்யூ 0 வந்தது அப்படின்னா இதை டேரெக்டாக இதோட வேல்யூ 3 × x × y × z அப்படின்னு சொல்லிக்கலாம். இது அல்ஜிப்ராவில் நிறைய யூஸ் ஆகுற ஒரு காம்படிட்டிவ் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் இதுதான். இது எல்லாமே வந்து ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் இதில் வந்து கியூபை விட்டுட்டு அந்த ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே x/z தான். ஆனால் இது வந்து ஓகே கியூபிக் ஃபார்மில் இருக்குது. ஆனால் இதில் ஒரு 2வும் ஒரு கியூபும் இருக்குது. அப்போ நம்ம அதை எப்படி எழுதணும்னா, இது 77 cube, 11 ஸ்கொயர் பண்ணிக்கணும். 11 ஸ்கொயர் பண்ணால் 11 11s கிடைக்கும். 11 11s 121. அப்போ இது வந்து ப்ளஸ் -121ன்னு போட்டு மேலே கியூப்னு போட்டுக்கணும். ஏன் மைனஸ் உள்ளே எடுத்துருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து மூணுமே ப்ளஸில் இருந்தால் தான் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். கியூபில் வந்து மைனஸை கியூப் பண்ணாலும் மைனஸ் தான், அதனால் இப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் 44 கியூப்னு இருக்குது. இப்போ கொஸ்டின் பார்க்க இந்த மாதிரி x3 y3 z3 பேட்டர்னுக்கு வந்தாச்சு. இப்போ இது மூணத்தையும் ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். x + y + z ஆட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 77, ஒய்க்கு பதிலாக -121, இசட்க்கு பதிலாக 44 இருக்குது. இதை ஆட் பண்ணால் 77ம் -121 பண்ணால் -44 கிடைக்குது. இங்கே +44 இருக்குது. அப்போ வேல்யூ 0. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இவங்க 3 பேரோட கியூபிக் வேல்யூ கண்டிப்பாக 3 × xyz தான் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதோட கியூபிக் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 3 × x × y × zனால 3 டைம் இந்த 77, இந்த -121, இந்த 44. இதை உட்காந்து கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் போய் பாருங்கள். முதல் ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள். இதோட ஆன்சர் வந்து விச் இஸ் அ ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்க. ஃபேக்டர் வந்து 84ஆன்னு கேட்குறாங்க. ஃபேக்டர்னா என்னென்னா, இதோட ஆன்சர் வந்து 84ஆல் டிவைட் ஆகுதா, 88ஆல் டிவைட் ஆகுதா, 92ஆ 96ஆன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான், ரொம்ப ஈஸி வே. முதல்ல நம்ம இந்த 84ன்ற ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இந்த 84ன்ற நம்பர் இந்த ஆன்சரை டிவைட் பண்ணுதான்னு கேட்குறாங்க. இதை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறதை விட இதை அப்படியே எடுத்துகிட்டு கீழே 84ன்னு எழுதி கேன்சல் பண்ணுங்கள். டிவைட் ஆச்சுன்னா கரெக்டு. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 2 டேபிளில் இது வந்து 4s are, இது 2s are, இது வந்து 22 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ திருப்பியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 11 டைம்ஸ், இது 21 டைம்ஸ் கிடைக்கும். திருப்பியும் 3 டேபிளில் 1s are, 7s are, 7ம் 77ம் கேன்சல் ஆகிடும். அப்போ 84 வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சுல. அப்போ வந்து கண்டிப்பாக இந்த நம்பர் 84ஆல் டிவைட் ஆகிருக்கும். மற்ற 3 ஆப்ஷனையும் போட்டு பாருங்கள். டினாமினேட்டரில் ஒரு டேர்ம் நிற்குது, அது எக்ஸாக்டாக டிவைட் பண்ண மாட்டுது. அப்போ கொடுத்துருக்கிறதுல 84 தான் அதோட சரியான ஃபேக்டர். நெக்ஸ்ட் பாருங்கள். the expression has dash excluded value, 1 unique excluded value, 2 excluded value, 3 excluded value, இல்லை 0 is a root அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். முதல்ல excluded valueனா என்ன அப்படின்னு பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினில்
இப்போ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்னு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டினாமினேட்டரில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 5 எடுத்தோம் அப்படின்னா 5 மைனஸ் 5 0 ஆகும். ஆக்சுவலாக டினாமினேட்டரில் 0 வந்தால் அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, ஏன்னா அது நாட் டிஃபைன் ஆன்சர் கிடைக்கும். இப்போ டினாமினேட்டரில் என்ன டேர்ம் கொடுத்துருந்தாலும் அது ஈக்குவல் டு 0 பண்ணி பார்க்கணும். அதில் எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ வருதோ அது வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இப்போ இதுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இருக்குது. இப்போ இது வந்து எக்ஸ் பை, இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 நம்ம பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் √1 ஆகிடும். அப்போ இது வெளியில் வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, அதாவது எக்ஸுக்கு ப்ளஸ் 1 போட்டாலும் டினாமினேட்டர் 0 தான், மைனஸ் 1 போட்டாலும் டினாமினேட்டர் 0 தான். அப்படி பார்க்கும்போது இது வந்து 2 எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பிரஷனில் பாருங்கள், இதை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணால் நமக்கு இந்த இடத்துல எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 வரதுக்கான பாசிபிளே இல்லை. நீங்கள் பாசிட்டிவ் நம்பர் போட்டாலும் சரி, நெகட்டிவ் நம்பர் போட்டாலும் சரி, இது பவர் 4ல் இருக்கிறதுனால ஆன்சர் பாசிட்டிவ் தான், இது பவர் 2ல் இருக்கிறதுனால இதுவும் பாசிட்டிவ் தான், இது ஒரு +2 தான். அப்போ எக்ஸுக்கு என்ன நம்பர் போட்டாலும் இந்த டினாமினேட்டர் 0 ஆகாது, அதனால இதில் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கிடையாது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனும் ராங் தான். 0 இஸ் அ ரூட்டான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா 0 டிவைடட் பை 0 + 0 + 2, 0 டிவைடட் பை 2ன்னு கிடைக்குது. 0 பை எனிதிங் 0ன்ற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அப்போ 0 இஸ் அ ரூட் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் இஸ் 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாலோ ஸ்பியர் இருக்கு. ஹாலோ ஸ்பியர்னா உங்களோட தேங்காய் மாதிரி யோசிங்க. தேங்காய்க்கு வெளியில் வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும், உள்ள அந்த ஒயிட் கலரில் ஒரு சர்க்கிள் இருக்கும், அதுதான் ஆக்சுவலாக ஹாலோ ஸ்பியர். நடுவில் எம்டி ஸ்பேஸ் இருக்க ஒரு ஸ்பியர் தான் ஹாலோ ஸ்பியர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் வந்து 32. இப்போ இதில் வந்து 2 சர்க்கிள் இருக்குது, கான்சென்ட்ரிக் சர்க்கிள். வெளியில் ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னும், உள்ளே இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸை நம்ம ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கொஸ்டினில் அவங்க முதல்ல கொடுத்துருக்கிறது என்னதுன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. இது வந்து ஒரு ஸ்பியர் ஃபார்ம். ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr². 4 கேபிட்டல் πr² வேல்யூ வந்து 32ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதர் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா 24. இன்னர் வந்து ஸ்மால் ஆர் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 4π ஸ்மால் r² அப்படின்றது 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். சப்போஸ் வி கட் த ஹாலோ ஸ்பியர் இன் ஹாஃப். இது எப்படி நடுவில் எப்படி 2ஆக கட் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் டேக் 1/2 அண்ட் கட் இட் அகெயின். இதில் ஒரு ஹாஃப் எடுத்து திருப்பியும் 2ஆக கட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ஹாஃப் எடுத்து திருப்பி 2ஆக கட் பண்ணால் இப்போ நமக்கு ஒரு கால்வாசி கிடைக்கும். இந்த ஷேப்புக்கு ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபிகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1/4 ஆஃப் த ஹாலோ ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட மொத்த பால் இருக்குல்ல, அவுட்டர் பால், அதுக்கு தான் 32. அப்போ இதை 4ஆக பிரித்து ஒரே ஒரு இது மட்டும் தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்கல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா 4ஆல் டிவைட் பண்ணிட்டா போதும். மொத்தத்துக்கும் 32. அப்போ அதில் ஒரு பார்ட்டுக்கு மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா டிவைடட் பை 4 பண்ணணும். இது மொத்த சர்க்கிளுக்கு 32. அப்போ இந்த ஒரு போர்ஷன் மட்டும் 32/4. அப்போ இது வந்து 8 கிடைக்கும். அதே மாதிரி இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த பார்ட்டு மட்டும் முதல்ல கண்டுபிடிக்கணும். உள்ளே இருக்கிற சர்க்கிளுக்கு ஆக்சுவலாக என்னது 24. நம்ம வந்து டிவைடட் பை 4 பண்ணணும். 24 டிவைடட் பை 4 பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 6. அப்போ அந்த கால் சர்க்கிள் எடுத்திருக்கோம்ல, அதில் வந்து ஒரு போர்ஷன் மட்டும், இந்த வெளியில் வர்றது வந்து 8, உள்ளே வர்றது வந்து 6. இந்த இடத்துல கொஞ்சம் போர்ஷன் இருக்கும்ல, இதுவும் தான் சர்ஃபேஸ் ஏரியாவில் வரும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ தேங்காவை நம்ம உடச்சிட்டு பார்க்கும்போது இப்படி கிடைக்கும், இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல வந்து தேங்காய் இருக்கும் இல்லையா, இதுதான் நம்மளோட சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா உள்ளே வந்து எம்டியாக தான் இருக்கும். இது வந்து என்ன ஷேப் அப்படின்னா, இதை வந்து ரிங்குன்னு சொல்லுவாங்க, சர்க்குலர் ரிங். இப்போ சர்க்கிளோட ஏரியா வந்து πr². πr² வந்து நம்ம மைனஸ் பண்ணால் கிடைக்கும். πr² அப்படின்றது இங்கே கொஸ்டின்லேருந்து கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிற மல்டிப்பிள் இருக்க 4 அங்கே போனால் டிவைட் ஆகும் இல்லையா, அப்போ 32/4 கிடைக்கும். அதாவது πr² வேல்யூ 32 டிவைடட் பை 4. அப்போ இது 8 தான். இப்போ இங்கே 8ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் அதே மாதிரி இந்த 4 இங்கே எடுத்துகிட்டு போனாலும் டிவைட் ஆகும். 4πr² = 24/4. இதோட வேல்யூ 6. அப்போ 8 - 6 வந்து நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஆக்சுவலாக இதோட மொத்த ஸ்பேஸும் பார்க்கும்போது நமக்கு 2 கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு கால் சர்க்கிள் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது இந்த பக்கம் ஒரு போர்ஷனும் இந்த பக்கம் ஒரு போர்ஷன் மட்டும் தான் வரும், நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தேவையில்லை. அப்போ வந்து 2 கால்க்கும் இந்த சைடு வருதுல்ல, இது ஒரு ஹாஃபாக இருந்திருக்கணும். அப்போ இதை நம்ம டிவைடட் பை 2 பண்ணணும். அப்போ வேல்யூ வந்து 1. இப்போ ஒரு பெரிய பால் எடுத்து அதை 4ஆக கட் பண்ணால் அதோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியானா அந்த பெயிண்டிங் ஏரியா என்னன்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே பெயிண்ட் பண்ணணும், இங்கே பெயிண்ட் பண்ணணும், இந்த கிராஸ் கட்டுன்னு சொல்கிற இடத்தையும் பெயிண்ட் பண்ணணும். இதில் பெயிண்ட் பண்ண வேண்டிய இடம் 8, இது 6, இங்கே கிராஸ் கட் வந்து 1. அப்போ 8 + 6 + 1 ஆட் பண்ணால் கிடைக்கிறதா நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஆட் பண்ணால் 15 கிடைக்குது. அப்போ 15 அப்படின்ற ஆன்சர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். 15 ஸ்கொயர் யூனிட் அப்படின்றது உங்களோட டி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.